கஃபே ஹவுஸ் என்ற ஹோம் ஸ்டே லாட்ஜு அருகாமையிலே நாங்கள் தங்கியிருந்த ட்ரீம்லேண்ட் ஹோம் ஸ்டே லாட்ஜுக்கும் அந்த கஃபே ஹவுஸ் ஹோம் ஸ்டே லாட்ஜுக்கும் இடையிலே வியூ பாயிண்டில் இருந்து இது கஃபே ஹவுஸ் ஹோம் ஸ்டே, அதற்கு அருகாமையிலே வியூ பாயிண்ட் என்ற இடம் பாதுகாப்பான சுற்றுலா பயணியர்கள் வந்து இயற்கை காட்சியை கண்டு ரசிப்பதற்காக பாதுகாப்பாக ஒரு பார்க் வசதியோடு உட்காருவதற்கு பெஞ்ச் வசதிகளாக போடப்பட்டு அங்கிருந்து இயற்கை காட்சியை அந்த கிஞ்சன்ஜங்கா சிகரத்தை காணக்கூடிய அமைப்பினை அந்த வியூ பாயிண்டிலிருந்து பார்க்கலாம். தொலைவிலே தெரியக்கூடியது மேகக்கூட்டம் போல, ஒரு பனிக்கூட்டம் போல தெரிவது கிஞ்சன்ஜங்கா சிகரமாகும். இது நாங்கள் தங்கியிருந்த ட்ரீம்லேண்ட் ஹோம் ஸ்டே லாட்ஜுக்கு பாதையை வாசலிய பகுதியில் உள்ள சாலை போக்குவரத்து, சுற்றிலும் வனப்பகுதி, அருமையான இயற்கை சூழலிலே அந்த சுற்றுலா மையம் என்ற டார்ஜிலிங் நகரம் அமைந்திருக்கின்றது. தாங்க முடியாத குளிர், அருமையான இயற்கை வனப்பகுதி காட்சி, உயரமான மரங்கள், அந்த இயற்கை மரங்களினுடைய இயற்கை வனத்தில் இருக்கக்கூடிய மரங்களில், செடிகளில், பூக்களில் இருந்து வரக்கூடிய அந்த இயற்கையான காற்று நமக்கு சுவாசிப்பதற்கு ரம்மியமாக, இதமாக, சுகமாக இருக்கின்றது. நோய்களையெல்லாம் போக்கக்கூடிய அந்த காற்று மிகவும் நல்லது, ஆரோக்கியத்தை காக்கக்கூடியது. சுற்றிலும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் நிறைந்த வனப்பகுதி. தொலைவிலே தெரியக்கூடியது மேகக்கூட்டம் போல் தெரிவது அந்த கிஞ்சன்ஜங்கா சிகரமாகும். இந்த போர்டு தெரிவது நாங்கள் தங்கியிருந்த ட்ரீம்லேண்ட் என்ற ஹோம் ஸ்டே லாட்ஜ் ஆகும். இந்த ஹோம் ஸ்டே லாட்ஜுக்குள் நாங்கள் 3 இரவுகள் தங்கியிருந்தோம். இந்த லாட்ஜுக்குள் நுழைவதற்கு சுற்றிலும் வனப்பகுதி, சாலை. இங்கே சென்றுவதற்கு அந்த வியூ பாயிண்டிலிருந்து காணக்கூடிய கிஞ்சன்ஜங்கா சிகரம் மேகமூட்டம் மூடியிருந்த மேகக்கூட்டங்கள் மறைத்திருக்கின்ற கிஞ்சன்ஜங்கா சிகர கூட்டமாகும். இமயமலை பகுதிக்கு அடிவாரத்திலே உள்ள கிழக்கு ஓரத்திலே உள்ள இந்த கிஞ்சன்ஜங்கா சிகரம், அந்த சிகரம் தெளிவாக தெரிகின்றது. காலையிலே சூரிய ஒளி பட பட அந்த கிஞ்சன்ஜங்கா சிகர தொடர் மேடு பள்ளங்களாக, கூர்மையான மேடுகளாக கூம்பு போல காட்சியளிப்பதெல்லாம் அந்த கிஞ்சன்ஜங்கா சிகரமாகும். 6-7 கூம்புகள் போல மேடாக காட்சியளிக்கின்றன. அழகான காட்சி. சூரிய ஒளியிலே அந்த சிகரங்கள் வெள்ளி பனிமலை போல காட்சியளிக்கின்றன. சூரிய ஒளி அதிகமாக கீழே இருந்து மேகக்கூட்டங்கள் அந்த சிகரத்தை மறைத்து கொண்டு வருகின்றன. நேரமாக விலகிய மேகக்கூட்டங்கள் மீண்டும் எழுந்து அந்த சிகரத்தை சிறிதாக கொஞ்சமாக அந்த சிகரத்தை மறைத்து கொண்டு வருகின்றன.
மேகக்கூட்டங்கள் மேலெழுந்து அந்த சிகரத்து தோற்றத்தை மறைக்கின்றன. சிறிது சிறிதாக அந்த மேகக்கூட்டத்தின் நிழல் அந்த சிகரத்தின் மேல் விழுந்து அந்த சிகரம் கொடுக்கக்கூடிய காட்சி மறைகின்றது. கிஞ்சன்ஜங்கா சிகரம் அதிகாலையிலே பளிச்சென்று தெரிகின்ற அந்த வெள்ளி கூம்பு என்ற போல் காட்சியளிக்கின்ற அந்த சிகரம் இப்பொழுது மேகக்கூட்டங்களால், அந்த மேகக்கூட்டங்களின் நிழல்களால் மறைக்கப்படுவது சிறிது சிறிதாக தெரிகின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிகரங்களை அந்த மேகக்கூட்டங்கள் மறைத்து கொண்டு வருகின்றன. இமயமலையின் கிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கிஞ்சன்ஜங்கா சிகரம் டார்ஜிலிங் நகரத்திலிருந்து, மலை வாசஸ்தலமாகிய டார்ஜிலிங் நகரத்திலிருந்து தெளிவாக இந்த கிஞ்சன்ஜங்கா சிகரத்தை பார்க்க முடிகின்றது. இந்த நகரத்திற்கு அருகாமையிலே டைகர் ஹில்ஸ் என்ற இடத்திலே சென்று அதிகாலையிலே 5:45 மணி முதல் 6:30 மணிக்குள் சூரிய ஒளியிலே அந்த சிகரங்கள் தென்படுவதை இன்னும் தெளிவாக பார்க்க முடிகின்றது. அங்கேயும் நாங்கள் சென்றிருந்தோம். அந்த காட்சியை இன்னொரு பதிவிலே பதிவிட்டிருக்கின்றேன். மேகக்கூட்டங்கள் மறைத்து கொண்டு வருகின்றன சிறிது சிறிதாக. முதலிலே தெளிவாக தெரிந்த அந்த வெள்ளி கூம்பு போன்ற அமைப்பு இப்பொழுது மேகக்கூட்டங்களால் சிறிது சிறிதாக மறைக்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது முழுவதுமாக மறைக்கப்பட்டு வருகின்றது. நேரமாக நேரமாக சூரியன் மேலே அதிகமாக எழுந்து வர வர அந்த மேகக்கூட்டங்கள் அந்த சிகரங்களை மறைக்கின்றன. இப்பொழுது தொலைதூரத்திலே இருந்து பார்க்கக்கூடிய அந்த சிகரங்கள் முழுவதுமாக மறைக்கப்பட்டு விட்டன மேகக்கூட்டங்களால். இப்பொழுது முழுவதுமாக, கிட்டத்தட்ட முழுவதுமாக அந்த சிகரங்கள் அந்த மேகக்கூட்டங்களால் மறைக்கப்பட்டு விட்டன. அதிகாலையிலே நாங்கள் தங்கியிருந்த ட்ரீம் லேண்ட் என்ற ஹோம் ஸ்டே லாட்ஜுக்கு அருகாமையிலே வியூ பாயிண்டிலிருந்து பார்ப்பதற்கு மிக ரம்மியமான, அழகாக, சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காட்சியாக அது அமைந்திருந்தது. முழுவதுமாக அந்த சிகரங்களை மேகக்கூட்டங்கள் மறைத்து கொண்டு வருகின்றன. முழுவதும் மறைந்து விட்டன. மேகக்கூட்டங்களில் நிழல்களால், மேகக்கூட்டங்களால் அந்த சிகரம் ஏறத்தாழ முழுவதுமாக மறைக்கப்பட்டு விட்டன.